ஏம்மா, நேத்தே வந்திருக்கலாம்ல, அப்பாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. உங்க அப்பா எங்க கூப்பிட்டா வருவாரு? நானே கையில காலில் விழுந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். மருமகன் நேத்தே காலையில போல ஃபோன் பண்ணி சொன்னா, சரின்ட்டு இவர்கிட்ட சொன்னேன், போயிட்டு வா அப்படின்னாரு. அதுக்கு ஒரு போராட்டம் வீட்டுல. சரி விடுமா, அப்பா இப்படிதானே தெரிஞ்சு போச்சுல. ஆமா, இவரை பத்தி பேசிட்டு இருந்தா நமக்கு தான் மண்டவலி வந்துடும். அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்க மக்களே. நல்லபடியா எந்த குறையும் இல்லாம ஒரு பிள்ளைய பெத்தியடு. அம்மா வீட்டுல இருந்தாலும் டெய்லி உன் பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாம எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன செய்துக்கு மக்களே, எனக்கும் உன் கூட இங்கே வந்து நின்றுலாம் தான் இருக்கும். ஆனா உங்க அப்பாவை அங்க தனியா விட்டு வரவும் முடியாது. என்னையே ஒரு இடம் போக விட மாட்டாரு. அன்னைக்கு என்ன நினைச்சாரு, ஒரு வாரம் போய் நின்றுட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று வந்து பார்க்கவே முடியல. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராணி அக்கா, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா எல்லாரும் என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணதே அவங்க தான். ஆமாம் மக்களே, எனக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணப்போ சொன்னார், வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கனாலும் குடும்பம் மாதிரி எல்லாரும் ஒன்றுமனா இருக்கீங்க. ஆமாம்மா, அவங்க இருக்கிறது தான் எனக்கு தைரியமே. எனக்கு என்ன ஆனாலும் அவங்க நிற்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. உமா, அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. சரி மக்களே, நான் அங்கே நிற்கேன்னா. சரிம்மா. இது ரொம்ப நேரமா இப்படியே இருக்கல, குடிக்கிறதுக்கு உனக்கு தான் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம்மா, ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி மக்களே. ஏத்தே, அடுத்தது நீங்க போங்கத்தே. ஐயா நானா? நீங்க யாராவது போங்க. ஏத்தே, இங்கே இருக்கிறதுல நீங்க தான் பெரியவங்க, அதனால நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் உமாக்கா அம்மா புசியாச்சு, இப்ப நீங்க போங்க. அடுத்தது ராணி அக்கா, லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, அப்புறம் நான் போறேன். நீங்க எல்லாரும் தானம்மா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் போய் பூசுங்க, போங்க. அட என்னத்தே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, போவாங்க. போங்கம்மா, எல்லாரும் சொல்லுதாங்கல்ல. சரி, அப்ப நான் போறேன். ராணி அக்கா, அடுத்தது நீங்க போங்கக்கா, அப்புறமா நான் போறேன். சரி லட்சுமி. இந்த பையன் ராமன் ஜனனி எங்க போனான்னு தெரியலையே. அப்பதே வச்சு ஃபோன் பண்ணேன், இன்னும் வரல பத்துடுங்க. ஆமா, என் தங்கச்சியும் ஃபோன் பண்ணேன், அவளும் இன்னும் வரல. பஸ்ல வந்துட்டு இருப்பா போல இருக்கு. சரி, மெதுவா வரட்டும். சின்ன பொண்ணு. என்னக்கா? ஏட்டி, ஆளுக்கு போய் நின்று பேசிட்டு எடுத்துட்டு நிக்காவ. எனக்கு நல்ல வயர் பசிக்கு. அடுத்தது நான் போறேன், நான் பூசிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு நல்ல வயர் பசிக்கு. இப்ப அலப்பற மாதிரி பண்ணாதக்கா, இங்க தானே நிக்க, சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், ஒன்னும் தீந்துராது. வாங்க அத்தே, நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்களே, நான் நல்லா இருக்கேன். மாமாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அத்தே, நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? ஆமா உமா, அங்கே தோட்டத்துல யாராவது வேணும்ல, அதனால இந்த ராணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னு நான் மட்டும்தான் வந்தேன். அப்படியா? சரி தே, நீங்க சாப்பிட்டு போகும்போது மாமாக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போங்க. இருக்கட்டுமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏத்தே, சட்டுன்னு பூசிட்டு வாங்க. அண்ணா எல்லாரும் கூப்பிட்டு இருக்காவ. ஆமா தே, மஞ்சள் குங்குமம் அண்ணா கீழே வச்சிருக்கேன். சரி மக்களே. கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்க, கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன பிள்ளையா இருந்தா என்னத்தே, எதுனாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, இந்த காலத்துல யார் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பாக்கா? பொம்பளை பிள்ளையா இருந்தா அவ்வளோத்துக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நாளைக்கு அதுக்கு தான் நம்மளை பார்க்கும். ஆம்பளை பிள்ளைங்க பார்க்க மாட்டாவன்னு சொல்லல, இருந்தாலும் சொல்லி. சரி மக்களே, நான் அதுல நிக்கேன். சரி தே. சரி, அடுத்தாலும் போங்க. உமா, இக்க வாங்கக்கா. அழகா இருக்க இன்னைக்கு. இக்க நிஜமாவா? ஆமா உமா, அழகா இருக்க. நீ எப்பமா அழகா தான் இருப்ப, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா, அந்த அண்ணே பிள்ளைகளு எல்லாம் வெளியே நின்று பேசிட்டு இருக்கு. இதே வந்துருவாங்க உமா. இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கா, அதனால வெளியே போயிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிக்கா. இக்கா, உங்க தங்கச்சி அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமா உமா, அப்படியே வச்சு வாரே இந்த பஸ்ல ஏறியாச்சு அப்படின்னா இன்னும் ஆளை காணதுக்கில்ல. அதான் அவளுக்காண்டி வெயிட் பண்ணி இருந்தா இப்படியே இருக்க வேண்டியதா. அதனால நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போறேன். அவ வரட்டும், வந்ததோடு நான் கூட்டிட்டு வரேன். சரிக்கா. ராணியக்கா, போவாது பேசுனது. இவ ஒருத்தி அப்படியே வச்சு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இருக்கா. ஒரு 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா விட மாட்டபல இருக்க. சரி, நான் போயிட்டு லட்சுமியை சொல்லிவிடேன். சரிக்கா. சீக்கிரமா ஒரு மருமகளையா பெத்து கொடு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான். சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பெத்து தந்துடுவேன். நீங்க எப்ப? விடு, இந்த டாபிக் நம்ம அப்புறமா பேசுவோம். இப்ப நான் வந்த வேலையை பார்த்துட்டு போறேன். இவகிட்ட கேட்டா மட்டும் அப்படியே சமாளிச்சு மழுப்பி நம்மள அனுப்பிச்சு விட்டுருவா.
ஏ உமா, நான் உனக்காண்டி ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? எது gift வாங்கி வச்சிருக்கியா? என்ன gift? அப்புறம் ஏன் எடுத்துட்டு வரல? அது சீக்ரெட்டு. நான் உனக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன். பெரிய கிஃப்டா, அதனால தான் நான் தூக்கிட்டு வரல. ஏன் சின்ன பொண்ணு, எல்லாரும் இருக்கும்போது எடுத்துட்டு வந்து தந்திருக்கலாம்ல? வேண்டாம், நான் உனக்கு கிஃப்ட் தந்தது நீ யாருக்குமே சொல்லாத, சரியா? ஏன் சின்ன பொண்ணு? அது எல்லாம் காரணமா தான் நான் அப்புறமா சொல்லுகேன். மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டு நான் அப்புறமா உனக்கு எடுத்துட்டு வந்து தாரேன், சரியா? ஆ சரி சின்ன பொண்ணு, என்ன கிஃப்ட்னாவது சொல்லிட்டு போயேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறமா எடுத்துட்டு வந்து தாரேன், அப்ப பாரு. எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருந்தா பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு இப்ப இவ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா. அண்ணா தாய் கலவி ஆரம்பிச்சிட்டா. சரி நான் போறேன். என்ன இனி நான் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன எல்லாரும் அடிச்சு பத்திருவா. ஆ சரி சின்ன பொண்ணு. ஏ தாய் கலவி, நான் வந்துட்டேன். வா வா, அடுத்தது வசந்தி போட்டு. அது எங்க இங்க நிக்கி, அது சாப்பிட போயாச்சு. எது சாப்பிட போயிட்டாளா? ஆமா, மிந்தியே வச்சு எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த நீ போய் நீ கொட்டிக்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். சரியா போச்சு போ. இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, நான் அப்பதே சொன்னேன் நின்று எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்ட்டு கேட்கல, ஓடிட்டா. நின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னா தெரியுமாக்கா? அவ என்ன சொல்லியிருப்பா? பந்திக்கு முந்தணும்னு சொல்லியிருப்பா. சரியா சொன்னீங்க. வசந்தியக்காவை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். சரி அக்கா, சின்ன பொண்ணு நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, எல்லாரும் வந்துட்டு இருக்காவெல்லாம். ஆளுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நாங்க போய் சாப்பிடுவோம். அந்த அண்ணே சாப்பாடெல்லாம் நிறைய தான் ஆர்டர் பண்ணியிருக்காவ. யாருக்கும் பத்தாம எல்லாம் போகாது, அதனால ஒரு பயம் கிடையாது, எப்பனாலும் சாப்பிட்டுக்கிடலாம். சரி சின்ன பொண்ணு. உமா, உனக்கு வயிறு எதுவும் பசிக்கா? உமா, கொஞ்சம் சோறு எதுவும் தட்டத்துல போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாக்கா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு கிளாஸ் பால் எங்க அம்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் தந்தாவ. சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு வயிறு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆ சரி சரி, இங்க இருக்கல ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாமே உனக்கு தான். ஆமா, எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்க. சரி சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, வா, ஆளுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் வாருங்கா. ஏன்னே நேத்திக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் முடிவு பண்ணி நான் ஃபங்க்ஷனே கிராண்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஆமா, நான் என்னது பண்ணேன், நான் இந்த சாப்பாடுக்குள்ளது எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். மற்றபடி டெக்கரேஷன் அது இதுன்னு பூ வாங்கிட்டு வர்றது, ஃப்ரூட்ஸ் வாங்குது, இந்த ஸ்வீட்ஸ் வாங்குதுன்னு எல்லாமே லேடிஸ் தான் எல்லாரும் பண்ணவ. உமாளுக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்க. இதே மாதிரி டெலிவரியும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டெலிவரி டேட்டு வர வர எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஆஃபீஸில் வேற ஏகப்பட்ட வேலை, லீவும் கேட்க முடிய மாட்டுக்கு. ஆமாம், எனக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யுதுக்கு, நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா லீவை எடுத்து தானே ஆகணும். எமர்ஜென்சின்னு ஆஃபீஸில் போய் சொன்னால் அவங்களுக்கு புரியவா செய்யி. அதுவும் சரிதான், அவங்க வேலை அவங்க டார்கெட்டை முடிக்கிறதுக்காண்டி நம்மளை போட்டு வேலையை வாங்கிட்டு கிடப்பாவ. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி கிடையாது, ஆஃபீஸில் பண்ணாலும் நிம்மதி கிடையாது. ஏன் கணேஷ், உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் நல்லா ஜாலியாக தானே இருக்க. முந்தி தான் சின்ன பொண்ணு எந்த வேலையும் பண்ண மாட்டா, சமையல் பண்ண மாட்டா, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போதான் உங்கள் அம்மா இருக்காங்களா? ம் அது ஏன் கேட்குறீங்க? எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. அவள் சமையல் பண்ண மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. இப்போ சமையல் பண்ண மாட்டா, அது பண்ண மாட்டா, இது பண்ண மாட்டா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தெரியான்னு எங்கள் அம்மைக்கு அவளுக்கு டெய்லி சண்டை. முந்தியெல்லாம் எனக்கு சாப்பாடு மட்டும்தான் போடாமல் இருந்தால் நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ சாப்பாடு பண்ண சொல்லி எங்கள் அம்மையும் சண்டை போடுங்க ஒரு சைடு, இவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு கிடக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல. இதுக்கு ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு போகலாம். ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்கா? ஆமாம், அன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போனா, அந்த இனி வீட்டுக்கு வர 12 மணிக்கு. என்ன செய்ய முடியும்? ஜன்னல்கிட்ட வந்து நின்று கூப்பிடா. எங்கள் அம்மா பார்த்தா அன்னைக்கும் பார்த்து உறங்கவே இல்லை. எங்கள் அம்மா உறங்கிட்டானா நான் அப்படியே கதவை திறந்து உள்ளே விட்டுருப்பேன். இவன் ஜன்னல்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருந்தது எங்கள் அம்மையும் பார்த்துட்டாவ. அந்த இனி அன்னைக்கு பூரா சண்டை தான். என்ன செய்யுதுக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது பாத்தியானே. யாரும் இல்லைன்னா பிரச்சனை தான் வராது. ஆனால் இப்போ உமாக்கு இருக்க மாதிரி நாளைக்கு சின்ன பொண்ணுக்கு எதுவும் விசேஷம் இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்போ பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். நான் எதுக்கு சொல்லுங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் அதுவும் நல்லது தான். இப்போ உமாக்கெல்லாம் 2-3 மாதம் எந்திக்கவே இல்லை பார்த்துக்க. ஒரு 3-4 மாதம் வரைக்கும் அவள் டெய்லி வாமிட்டு. காலையில் எந்திரிச்சா உடனே வாமிட்டு. டீ குடிச்சா வாமிட் பண்ணிடுவா, சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுவா, எந்திக்கவே முடியாது, படுத்தே கிடப்பா. ஆமாம், சின்ன பொண்ணு என்கிட்ட சொல்லுவா. அப்பப்போ வீட்டில் ஏதாவது பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா உமாக்கு. ஆனால் சாப்பிடவே முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதுவே எங்கள் அம்மாவா அவங்க அம்மாவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கும் ஆஃபீஸ் போனால் நிம்மதியாக இருக்கும். சரி வீட்டில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு ஒரு நிம்மதியில் நம்ம ஆஃபீஸில் இருப்போம்.
எனக்கெல்லாம் அந்த 2-3 மாசத்துக்கு வந்து ஆஃபீஸில் வேலையே நடக்கல. அப்பப்போ பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். மாதிரி அவங்க அம்மா 1 மாதம் வந்து நின்னது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. மாதிரி திருப்பியும் அவங்க அம்மா போயிட்டாவே என்ன செய்யுதுக்குன்னு தெரியாமல் நானும் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அது அவளுக்கு கொஞ்சம் அப்படியே சரியாயிட்டு அது ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. அப்பந்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏம்மா வீட்டில் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாண்ணே, நீங்க சொல்லதும் கரெக்டு தான். இந்த ராமஜனனி தானே அண்ணா வராங்க. ஆமாண்ணே, ஃபங்க்ஷனுக்கு எப்போ கூப்பிட்டா எப்போ வராங்கன்னு பத்தியா? இவன் பைக் எங்கே போச்சு? அங்கே இருந்த அந்த பிள்ளைய நடத்தியே கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாரு அந்த வெயில்ல.